வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே மில்லட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீக் ஃபுல்லாகவே டயட்டுன்றதுனால ஃபுல்லாகவே டயட் ஃபுட்டு தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வரகு அரிசி கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வரகு அரிசி வந்துட்டு இது மாதிரி தாங்க இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்னதாக குட்டி குட்டி பால்ஸாக இருக்கும். இதை என்ன செய்யணும்னா, இதை நம்ம வந்துட்டு அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு, நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்களோ அப்போவே நீங்கள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணோம். எனக்கு டஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணின்ட்டு நான் 2 கிளாஸ் ரைஸ் வச்சுருக்கேன். 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். கஞ்சி மாதிரி நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வேணும். ஸோ அதனால் 6 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். உப்பு போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. குக்கரில் செய்யுங்க. குக்கரில் ஒரு 4 விசில் வரட்டும், கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு 4 விசில் வந்தோடனே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஸோ இது மாதிரி கட்டியாக இருக்கும். நம்மளுக்கு கஞ்சி கன்சிஸ்டன்சி வேணுன்றதுனால நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு கஞ்சி மாதிரி குடிக்கிறதுக்கு. ஸோ பாருங்கள் நல்லா வெந்துச்சு, சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் வந்துட்டு இந்த ரைஸில் கூட நீங்கள் குழம்பு வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். இல்லை சாதம் மாதிரி வேக வச்சுட்டு கூட நம்ம சாதம் வடிச்சிட்டு சாப்பிடலாம். எப்படி வேணாலும் நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இந்த கஞ்சிக்கு கூட நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம டயட் ஃபுட்டுன்றதுனால ஒன்லி கஞ்சி மட்டும் வச்சு சாப்பிட்றோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா திக்னஸாக இருக்குது. ஸோ அதனால் தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னும் நல்லா கூழ் மாதிரி கூட நம்ம குடிக்கலாம். சைட் டிஷ் ஒன்று வச்சுட்டு கூழ் மாதிரி குடித்தா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. ஒரு காரமான சைட் டிஷ்ஷு இல்லை மோர் மிளகா கூட இதுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லை பச்சை மிளகா கூட நிறைய பேர் சாப்பிடுவாங்க ராவாவே. ஸோ அதை வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் கூட வச்சு சாப்பிடலாம். சூப்பரான டேஸ்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. நம்ம ரைஸை கூட கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நம்மளுக்கு வெயிட் லாஸும் ஆகும். ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நிறைய ரெசிபீஸ் நான் வந்துட்டு மில்லட் ரெசிபி போட்டிருக்கேன். இந்த வீக்லேயே நான் 2-3 போட்டிருக்கேன். எல்லோரும் போய் செக் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் அந்த சேனலில் போய் வீடியோஸை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சூப்பரான வரகு அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.